திருவண்ணாமலை மகா தீபம். பல ஆயிரம் லிட்டர் நெய்யை எரித்து கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒளியூட்டிய அந்த பிரம்மாண்டமான தீப கொப்பரை இருக்கிறதே, அது வெறும் பாத்திரம் அல்ல. தீபம் அணைந்த பிறகு மலையிலிருந்து அது எப்படி இறக்கப்படுகிறது? அந்த வரலாற்று சின்னமான கொப்பரையின் நிஜமான மதிப்பு என்ன? அது மறுபடியும் எங்கே போகிறது? இந்த நெய் கொப்பரையின் வரலாறு தீபத்தின் ஒளியைப் போலவே மிக பழமையானது. நெய் கொப்பரையின் வரலாறு. இப்போது மலை உச்சியில் பயன்பாட்டில் இருக்கும் தீப கொப்பரை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட வரலாற்று பொக்கிஷம். இது செம்பு மற்றும் இரும்பு உலோக கலவையால் செய்யப்பட்டது. இது வெறும் பாத்திரம் அல்ல, சிவபெருமானே ஜோதியாக வெளிப்பட்டதன் சாட்சியாக கருதப்படுகிறது. எப்போது எப்படி இறக்கப்படும்? மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் மலை உச்சியில் எரிந்த பிறகு தீபம் அணைக்கப்படும். அதன் பிறகு மலைவாழ் மக்களும் கோயில் ஊழியர்களும் இணைந்து அந்த கொப்பரையையும் எஞ்சிய திரிசாம்பல் மற்றும் நெய் எச்சங்களையும் மிகுந்த மரியாதையுடன் கீழே இறக்க வேண்டும். பிரம்மாண்டமான பாரம் என்பதால் இதற்கு கயிறுகள் பயன்படுத்தப்பட்டு மலைப்பாதையில் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு வரப்படும். மறுபடியும் எங்கே போகிறது? கீழே வந்த பிறகு அந்த கொப்பரை சுத்தம் செய்யப்பட்டு கோயிலின் ஆலய பொக்கிஷ கூடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்திற்காக அது மீண்டும் மலைக்கு ஏற்றப்படும். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த சின்னம் கோயிலின் மிக முக்கிய பாதுகாப்பு பொருட்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளின் பக்திக்கும் வரலாற்றுக்கும் சாட்சியாக இருக்கும் இந்த கொப்பரையை காணும் போது அண்ணாமலையாரின் சக்தி எல்லையற்றது என்பதை நீங்கள் உணரலாம். அந்த பேரொளியின் நினைவுகள் உங்கள் வாழ்வில் எப்போதும் இருக்கும். உங்களுக்கு குறையொன்றும் இல்லை.